இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கடகடன்னு ஒரு செக்ஷனை போட்டு கிளாஸ் ஹெட்டர் ஐடியை வச்சுக்கிறேன். எதுக்காக ஐடி வைக்கிறோன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே 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 இப்போ இந்த செக்ஷன் இங்கே வந்துடுச்சு. ஓகே நம்ம இதில் 2 விஷயமும் இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சர்வீசஸ். இந்த சர்வீசஸ் செக்ஷன் இருக்குல்ல, இந்த சர்வீசஸ் செக்ஷனில் நான் ட்ராப் டவுன் வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். வாட் இஸ் ட்ராப் டவுன் அப்படின்னு பார்க்க போகிறோம். போட்டதாக இது இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு வரப்போம். ஓகே இப்படி ஓவர் பண்ணும்போது இங்கே வருது. ஓகே இது ஹை லெவலில் இது என்னவா பண்ணியிருப்பாங்கன்னு யாருக்கா ஏதாவது ஐடியா இருக்கா? ட்ராப் டவுன் இப்படி வைக்கும்போது வருது இல்லை, இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு ஏதாவது ஐடியா? ஓகே ஓவர் வேற இன்னும் ஒரே வித்தா லிஸ்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. சரி ஓகே ஓவர் லிஸ்ட் வேற இப்ப தெரிய மாட்டேங்குது. இப்ப தெரியுது, தெரிய மாட்டேங்குது, தெரியுது அப்படின்னா தெரியுது. கண்ணாம்பூச்சி விளையாட்டு தெரியுது. சொல்லிடுங்க. நீங்களே நீங்க சொல்லுங்க. தெரியுது தெரியும் உங்களுக்கு அந்த வார்த்தை தெரியும். ஹைட் பண்ணி வச்சிருக்காங்களா? டெக்னிக்கல் டேர்ம் வாங்க. ஹைட் பண்ணி வச்சிருக்கிறது எப்படி ஹைட் பண்ணுவாங்க? தும்மிட்டு சொல்லுங்க எப்படி ஹைட் பண்ணி. ஏதோ தொண்டையில நிக்கிற மாதிரி இருக்குண்ணா, வர மாட்டேங்குது. ஹைட் பண்றது வேற ஏதோ ஒரு டேர்ம் சொன்னீங்க. ஹைட் பண்ணி வைக்கிறாங்க. எப்படி ஹைட் பண்ணுவீங்க? இடன்னா ஒரு பக்கத்துல வந்துட்டு வேற ஓவர்ஃப்ளோ ஆட்டோ டில ஸ்டார்ட் ஆகும். டியானா டில ஸ்டார்ட் ஆகும்டா. டெக்னிக்கல் டேர்ம் சிஎஸ்எஸ். டிஸ்ப்ளே வேணா. அப்பா டிஸ்ப்ளே இப்ப என்ன அதையும் சொல்றேன். டிஸ்ப்ளே ஐடி ப்ரோ நன்னு வயசுல பைரியர் கூட பார்க்க மாட்டேன். ஈ குட் சாப்பிடாம பார்த்துரும். டிஸ்ப்ளே ஹைடு கிடையாது, வேற டிஸ்ப்ளே நன்னு. டிஸ்ப்ளே நன்னுனா இல்லன்னு அர்த்தம். இப்ப தெரியறதுக்கு ஆனா நம்ம இதான் நான் இங்க பண்ணோம்னா எல்லாம் வந்தாச்சு. பக்கத்துல தான் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு டேர்ம் தான். டிஸ்ப்ளே என்ன பண்ணா காட்டும்.
display show or visible அப்பாடா ஐ காட் இட். யாரோ சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க. பிளாக்காடா ஆ இதை சொல்றதுக்கு இவ்வளவு நேரம். எனக்கு இந்த ஐட்டம் இனிஷியலா காட்ட தேவையில்லை அப்படின்னா ஆல்ரெடி இருக்கும், அதை நான் மறைச்சு வைக்கிறேன்னா அதனுடைய டிஸ்பிளேவை ஹைட் பண்ணி வைக்கிறேன். ஹைடுக்கு ஹைடுன்ற ஒரு விஷயமே இல்லை. நாகு ப்ரோ எங்க தனியா எங்க கிளாஸ் போறீங்களா என்ன? டிஸ்பிளே நன்னு ஓகேவா. அடுத்தது அதை ஓபன் பண்ணி வர்றதுக்கு ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம், இல்லைன்னா சொல்லாதீங்க, மூக்குல குத்திடுவேன். பிளாக்கு நன்னு. நான் இதை டெக்னிக்கல் டேமாவும் சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராப்பர்ட்டியும் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் வரும்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி காமிச்சேன். ஓகே, எனிவே டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும். ஓகேவா. இதை நீங்கள் ஓவர் பண்ணும்போது எக்ஸாக்டாக அதுதான், ஓவர் பண்ணும்போது எனக்கு இதை டிஸ்பிளே பிளாக் அப்படின்னா இந்த கண்டென்ட் இருக்கும். ஓகே இருக்கும், ஆனால் நான் இனிஷியலாக ஷோ பண்ண மாட்டேன். இதை ஓவர் பண்ணும்போது நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னா டிஸ்பிளே இந்த பாக்ஸுக்கு டிஸ்பிளே பிளாக் காமிச்சிருவேன். அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறத டிஸ்பிளே நன்னு போட்டு வைப்போம். ஓகேவா. இப்போ பாருங்க, இவங்க எழுதி வச்சிருக்கிற கண்டென்ட்டை பாருங்க, எல்லாமே எல்லையில தான் இருக்கும். எந்த இடத்துக்கு இந்த மாதிரி திரும்ப ஒரு லிஸ்ட் வேணும் அப்படின்னா திரும்ப ஒரு யூஎல் எல்லை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். யூஎல் எல்லை வந்து திரும்ப ஆட் பண்ணிப்பாங்க. லிஸ்ட் ஐட்டம் தானே யூஸ் பண்ண போறோம், நீங்க டைரக்டா இந்த எல்லையை அப்படியே யூஸ் பண்ண தேவை. ஒரு திரும்ப ஒரு யூஎல் ஆர் ஓஎல் வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம டேட்டாவை எடுத்து காட்டுறோம். ஓகேவா. இது ஒன்று. நெக்ஸ்ட் அந்த டிரான்ஸ்பரன்சி ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது எதுக்காக அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஒரு பேசிக் லெவல்ல இதை ட்ரை பண்ணும், நல்லா இருக்கும். இந்த பொசிஷன் அப்சல்யூட் அந்த ரிலேட்டிவ் வச்சு தான் இதை நம்ம ரெடி பண்ணுவோம். ஓகேவா. முடியல சாமி. இப்போ இதை ஒரே ரோலையே மாற்றணும். கரெக்டா. இதை ஒரே ரோல மாற்றணும். அப்போ என்ன செய்யலாம், ரெண்டு விதமாகவும் இருக்கு. ஓகேங்களா. இதை ஃப்ளக்ஸ் கான்செப்டா வச்சுக்கிட்டிங்கன்னா இது கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே ஒரே இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் போட்டாலும் கரெக்டாக வந்துடும். வந்துட்டீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் போட்டிங்கன்னா இது ரெண்டுமே பக்கத்தில் வந்துடும். டிஸ்பிளே ஃப்ளக்ஸில் போட்டோம்னா எதுக்காக இது ரெண்டுமே பக்கத்தில் வருது, ஏன் கீழே வரல? ஸ்பேஸ் ஈக்குவலா எடுத்துக்கணும். அது டிஃபால்ட் பொசிஷன் ரோ அண்ணா. ஃப்ளக்ஸ் டைரக்ஷனோட டிஃபால்ட் பொசிஷன் ரோ. ஓகேவா. நான் என்னுடைய பேரண்ட், இது பேரண்ட் யாருன்னு பாருங்க. இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்குள்ளதான் H1 இருக்கு, U1 இருக்கு. அப்படின்னா என்னுடைய பேரண்ட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸா இருந்துச்சுன்னா என்ன ஐட்டம், எத்தனை ஐட்டம் நீ கொடுத்தாலுமே இது ஒரு ஐட்டம், இது ஒரு ஐட்டம், இது ரெண்டுமே ரோட செட் ஆகிடும். அதுதான் எப்படி நமக்கு வந்துருக்கு. சரி, ரோட வந்துருச்சு, இதெல்லாம் வரலையே அப்படின்னா இதுக்கு உனக்கு வேணும் அப்படின்னா நீ உன்னுடைய விஷயத்தை இந்த இதுக்கு நம்ம கிளாஸ் எழுதிக்க வேண்டியதுதான். பேஜஸ்ன்னு போட்டு இங்க என்ன எழுதுவீங்க, ஒரே ரோல வர்றதுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இன்லைன் பிளாக் டிஸ்பிளே எல்லாம் மறந்தாச்சு. ஓகே. ஆனா இப்ப அதுக்குள்ள எழுதுனா வராதாண்ணா ஃப்ளக்ஸ் எழுதுனா? ஐயோ சாரிப்பா, இண்டிவிஜுவல் ஐட்டத்துக்கு தான். என்னடா வருமே. இதை போட்டு தனித்தனி ஐட்டமா இருக்கு. வந்துச்சா. இப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு இங்க வைக்கணும். முதல்ல இதை தனியா டிசைன் பண்ணி வச்சிடும். மெனுவில் நான் இதை தனித்தனியாக இது padding left 10
ஓகே. இந்த டாட் இருக்குல்ல, இது வர தேவையில்லை அப்படின்னா லிஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லிஸ்ட் ஸ்டைல் அப்படின்னா அந்த லிஸ்ட் ஸ்டைல் ஓகே. அந்த டாட் இருக்குல்ல, இதே நம்ம அந்த டிஸ்பிளே இன்லைன் பிளாக் கொடுத்தா அது வராது. அது கொடுக்கும்போதே அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். லிஸ்ட் ஸ்டைல் எதுவுமே அதுக்கு எடுத்துக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெனுஸ் எல்லாத்துக்குமே டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே இன்லைன் பிளாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஸ்பிளே இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணீங்கன்னா யூஎல்க்கு யூஸ் பண்ண முடியாது. எதுக்கு யூஸ் பண்ணலாம்? டைரெக்டாக ஒவ்வொரு எல்லைக்கும் தான் டைரெக்டாக இதுக்கு தான் யூஸ் பண்ணணும். சரி, ஓகே. கோல் வந்து நம்மளது இதை எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. இப்போ இந்த சர்வீசஸ் கீழே இந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? ஒரு 4-5 விஷயத்த எடுத்துகிட்டு வரணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்கணும். இப்போ எல்லாத்துக்குமே கிளாஸ் மெனு ஐட்டம் எழுதி வச்சுக்கிறேன். என்ன என்னது டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் நேம் தேவையில்லை. சரி, ஓகே. இப்போ இந்த டிசைன்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. இதுக்கு மேலே இதை எடுத்து வந்து இங்கே வைக்கிறது போகிறது. ஓகே, 3 எலமெண்ட் உங்களுக்கு சொல்லியாச்சு. டிஸ்பிளே ஃப்ளக்ஸு, டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கு, பொசிஷன். இதை வச்சுக்கிட்டு இதை நீங்கள் எப்படி இங்கே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சரி, ஓகே. நமக்கு இப்போ தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இதை ஓவர் பண்ணும்போது ஒரு ட்ராப் டவுன் மாதிரி ஒன்று வர வைக்கணும். இதை ஓவர் பண்ணும்போது ஒரு ட்ராப் டவுன் இதுக்கு கீழே வர வைக்கணும். அப்போ எந்த செக்ஷனுக்கு கீழேயோ எந்த செக்ஷனுக்கு கீழே தானே வேணும். இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? ஏஹெச்எஃப். ஓகேவா? இது வந்து இந்த ஐகானுக்காக, இது தேவை கிடையாது. ஓகே, நமக்கு எங்கே வச்சுருக்காங்கன்னா இந்த இடத்துல அவங்க வச்சுருக்காங்க, எல்லைக்கு உள்ளார வச்சுருக்காங்க. அதே தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த எல்லைக்குள்ளார தான் எனக்கு அது தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். ட்ராப் டவுன் அப்படின்னு எழுதிட்டு சர்வீசஸில் அதே மாதிரி டேக் போட்டுக்கிட்டு SEO இப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இப்படி கொடுக்கும்போது இது எல்லாமே 1 by 1 வந்துச்சு. சரி, இப்போ இனிஷியலாக எனக்கு இந்த விஷயத்த ஷோ பண்ண தேவை கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? இதுக்கு பேக்ரவுண்ட் அந்த இதெல்லாம் போட்டுக்கணும். என்னைக்கு டேரக்டாக எழுதிக்கணும். ஓகே, டிடி மெனு ड्रॉप डाउन मेनू में देखा डिस्प्ले इनलाइन ब्लॉक இப்போ சாரி நமக்கு இன்லைன் பிளாக் தேவையில்ல, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் பிளாக் லெவலில் தான் வேணும். அது 1 by 1 கீழே தான் இருக்கணும். நமக்கு இப்படி தான் வேணும். டிஸ்பிளே பிளாக் அப்படின்றத கொடுத்தாச்சு. சரி, ஓகே. எனக்கு இனிஷியலாக இது ஷோ பண்ண தேவை கிடையாது. அப்போ என்ன செய்யலாம்? டிஸ்பிளே முடிஞ்சிருச்சா? டிஸ்பிளே நன். இப்போ ஓவர் பண்ணும்போது அது வரணும். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த டிராப் டவுன் மெனுவை பேக்ரவுண்டு
எவ்வளோ கொடுக்கலாம்? 100 பிக்சல் சும்மாங்க அந்த இது டிசைனுக்காக, இவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி வருதுல்ல அதுக்காக. இன்னைக்கு நம்ம இதை ஃபுல்லாக பண்ண போகிறது கிடையாது, ஒரு ஹை லெவலில் எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறோம். இப்போ எனக்கு இதை ஓவர் பண்ணும்போது இது வந்தால் ஓகே, இதை ஓவர் பண்ணும்போது வந்தால் ஓகே. இப்போதைக்கு நான் இதை ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இதையுமே நன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹெட்டரை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குல்ல, அதுலேயே கூட என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சில சஞ்சய் கோட்லேயே அந்த மாதிரி இது இருந்துச்சு. ஓகேவா, ஒரே எல்லையில் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுங்க. ஒரு எல்லை, அடுத்த ஒரு எல்லை, அடுத்த மொத்தம் இந்த மாதிரி எல்லையாக பிரிச்சுட்டு ஏ டேகுக்கு அப்புறம் திரும்ப ஒரு யூஎல் டேகை கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி மெனு ஐட்டம்ஸை எடுத்து வைங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அப்ரோச். ஓகேவா, ஏன்னா இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பொசிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவோம். இந்த இதுக்கு பொசிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்கு நான் பொசிஷன்னா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டிஃபால்ட்டாகவே அது இருக்கு அப்படின்னா ஆக்குபை பண்ணுது பாருங்க, அது டேட்டா வரும்போது இந்த அபோட் எல்லாமே பிரிஞ்சு போகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொசிஷன் யூஸ் பண்ணா இந்த இடத்துக்கு வந்துடும், இங்க இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறோம். அப்ப இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்னா எடுத்துக்காது. ஓகேவா, ஏன்னா நான் வந்தது ரூட் எலமெண்ட், இந்த எலமெண்ட்ல இருந்து நான் இங்க வரேன் அப்படின்ற மாதிரி அது ஒர்க் அவுட் பண்ணும்போது தெரிஞ்சுது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இது ஒண்ணு. நெக்ஸ்ட் பேனர். பேனருக்கு பேக்ரவுண்டு இமேஜ் இமேஜஸ்ல banner.png அதையும் கொடுத்துட்டு ஓகே. இப்போ என்ன செய்யணும், ஃபுல்லாக வர்றதுக்கு பேக்ரவுண்டு சைஸு கவர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒன்று கொடுக்குறேன். இதை வைக்கிறேன். ஓகேவா, இப்போ எனக்கு இந்த இமேஜ் வந்து ரொம்ப டார்க்கானா தெரிய தேவையில்ல, ஒரு மாதிரி மங்களா லைக் என்ன சொல்றதுன்னா டிரான்ஸ்பரண்ட் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தால் ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, இது எப்போ யூஸ் பண்ணுவோன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா, இதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட் ஒரு கீவேர்டு ஒன்று இருக்கு சிஎஸ்எஸ்ல, ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது என்னென்ன பண்ணும் அப்படின்னா இமேஜை எந்த லெவலுக்கு காட்டணும் அப்படின்றத நம்ம அதில் இது பண்ணலாம். இப்போ டிஃபால்ட்டா ஃப்ளக்ஸில் எப்படி ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் ரோ அப்படின்னு இருக்கோ, டிஃபால்ட்டா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே ஒப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜுக்குன்னா பார்த்தீங்கன்னா 1 ஒப்பாசிட்டி 1ன்னு இருக்கும். 1ன்னு இருக்கவே தான் அது இவ்வளோ கிளியராக காட்டுது, 1ன்னு இருக்கவே தான் இவ்வளோ கிளியராக காட்டுது. சரி, ஓகே, நான் 1 விட கொஞ்சம் கம்மி பண்ணுறேன், 0.5 அப்படின்னு வைக்கிறேன். 0.5 ஒப்பாசிட்டி அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். ஆனால் இதனால என்னென்ன யூஸ் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இது ஞாபகப்படுத்தி பாருங்க, ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணுங்க. நம்ம எல்லா இமேஜும் ஹை குவாலிட்டியாக நம்ம கொடுப்போன்றதை அஷ்யூர் பண்ண முடியாது, ஏன்னா பேக் எண்ட்லேருந்து வர்றதுக்கு எப்படி வேணாலும் வரலாம். அப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா சப்போஸ் அதனுடைய இமேஜ் குவாலிட்டி வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ பேக் எண்ட் டெவலப்பர் நம்ம கிட்ட சொல்லுவோம், இதுக்கு எதாவது பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இமேஜை எடுத்துட்டு, இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச்சான இமேஜாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு மேக்கப் போட்டு விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். பாருங்க 3ன்னு கொடுக்குறேன்.
தெரியுதுங்களா? மேபி அந்த இமேஜ் ஸ்ட்ரெச்சாக இருந்தாலுமே நமக்கு அது தெரியாது. ஓகேவா? இதே விஷயம் நான் இன்னொன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல தான் நினைக்கிறேன். ஏதோ அந்த கம்பெனியோட நேம் எல்லாம் வரும்போது இப்படி பண்ணும்போது இதுலதான் கிளீனா தெரியும். ஓகேவா? இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்ப இந்த இடம் இருக்கா, இங்க மேல வரும்போது நான் என்ன செஞ்சேன்னா ஒப்பாசிட்டி இப்ப டிஃபால்ட்டா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டா இப்படி இருக்கு. ஓவர் ஒப்பாசிட்டி போட்டு ஃபுல்லா வச்சிடலாம்லண்ணா. இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது போகும்போது பார்த்துக்கலாம். யாரோ கேட்டீங்க, அதை விடு, அது அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒப்பாசிட்டி 1. இப்போ என்ன நடக்கும் பாருங்க. இதேதான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வைக்கும்போது கொஞ்சம் கிளியரா தெரியுது. இல்லைன்னா 2 இமேஜ் யூஸ் பண்ணுவாங்க. டிஃபால்ட்டா ஒரு இமேஜ் இப்படி இருக்கும். ஓவர் பண்ணும்போது அதுல கிரே ஸ்கேல்னு போட்டிருந்தாங்க. நான் கிரே ஸ்கேல் போட்டு அதுக்கப்புறம் வர்ற மாதிரி வச்சிருந்தாங்க. வேணாம், அது தேவை கிடையாதுன்னு. ஓகேவா? எது ஈஸியான ஆப்ஷன்? இப்ப பாரு, மேல வைக்கும் போது எனக்கு கிளீனா தெரியுது. ஓகேவா? இத பேனர் செக்ஷன்ல நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் எந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம்னா இமேஜ் கேலரினா இருக்கிற இடத்துல. நம்ம இந்த நான் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதுலயே பார்த்தோம். ஒப்பாசிட்டி பூஸ்டர். ஓவர் பண்ணும்போது ஆனா இப்ப நம்ம டெக்ஸ்ட மேல போடும் போது இத கொஞ்சம் இது மாதிரி ஒப்பாசிட்டியை குறைச்சிட்டு அது மாதிரி பாத்துக்கலாம். மேல அதுக்குதான் அதோ இருக்கு பாருங்க. இனிஷியலா இமேஜஸ் எல்லாம் இப்படி இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒப்பாசிட்டி கொஞ்சம் இது பண்ணிருப்பாங்க. நீங்க ஓவர் பண்ணும்போது அதனுடைய ஒப்பாசிட்டியை ஃபுல்லா மாத்தி விட்டுருவாங்க. நிறைய இமேஜஸ்னா இந்த மாதிரி தான் இமேஜஸ் ஹேண்டில் பண்ற இடத்துலனா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனா இதுல எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எழுதுனா எப்படி எழுதுறது? இந்த இதுல நோட் பேட்ல எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் எழுதிட்டு இருக்கேன். இப்ப இதுல இதே சொல்ல இப்ப ஓபன் பண்ணீங்களா W3 ஸ்கூல்ஸ்ல? அது பண்ண முடியாது. பண்ண முடியாதாண்ணா? இன்லைனும் இன்டர்னல் தான் எழுத முடியுமாண்ணா? எஸ். சம்டைம்ஸ் டிபாக்கூர் பண்ணுதுண்ணா, வரவே மாட்டேங்குதுண்ணா, ஒர்க் ஆக மாட்டேங்குது. பண்ணிட்டு ரன் கொடுத்தியா? ஆமாண்ணா. அப்போ ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் கோலர் கொடுக்குதுண்ணா. அப்போ நெட் ஸ்லோவா இருக்கும். இதை நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணுவேன். தெரியுதுங்களா? ஒப்பாசிட்டி டிஃபால்ட்டா நம்ம 1 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நீங்க அதை குறைச்சி வச்சுக்க. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரினா போய் பார்த்தா கொஞ்சம் யூசர் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இது தெரியும். இதுதான் ஒப்பாசிட்டி. ஓகேவா? இது பெரிய இதுவே கிடையாது. இந்த விஷயம் எந்த இடத்துக்கு வரும் அப்படின்றத சொல்றேன். பெரிய இமேஜ் ஸ்ட்ரெச் ஆகி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு யூஐல உங்களுக்கு டெஸ்டிங் பக்கு போடுவோம். நாங்கள் அப்படிதான் அதை கிளியர் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா ஒப்பாசிட்டி போட்டு இந்த மாதிரி ரொம்ப மேகமூட்ட மாதிரிலாம் வைக்க மாட்டோம். கொஞ்சம் ஒரு 8 அப்படி இப்படின்னு வச்சு விட்டுருவோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் டல்லா தெரியும். அது ஓகே அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா? இன்னைக்கு மெயின் கிளாஸ் என்னன்னா டிராப் டவுனை நோக்கி தான் போறது. ஓகேவா? இதை ஓவர் செய்யும் போது எனக்கு இங்க ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகணும். அந்த பாக்ஸ்ல நான் சொல்ற மெனுஸ் எல்லாம் வரணும். தென் திரும்ப இந்த இடத்துக்கு போனா அது ஹைட் ஆயிடும். ஓகேவா? அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம ஹெட்டர்ல சர்வீசஸ் எல்லைக்குள்ளார இன்னொரு யூஎல் போட்டு ஹைட் பண்ணி வைக்கணும். புரியுதா?